ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் லாரா கிராஃப்ட் டாம் ரைடர் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். பூமியில் ஒரு சம்பவம் நிகழப்போகுது. எல்லா குழுவும் ஒரே நேர்கோட்டில் வர்ற தருணத்தில் ஒரு டைம் மிஷின் ஒன்று உருவாக போகுது. இந்த டைம் மிஷினை மட்டும் எடுத்துட்டோம்னா நாம் எல்லா எதிர்காலம், பின்னோக்கி, முன்னோக்கி இப்படி எல்லா காலத்தையும் சென்று நாம் எல்லா விதமான செயலையும் கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது. இது எப்படியாவது கைப்பற்றுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை களத்தில் இறக்கி விட்டு அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் தேர்வாகிறாங்க. அவங்கள களத்தில் இறக்கி விட்றாங்க. எப்படியாவது அந்த டைம் மிஷினை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே புஷ் பண்ணி விட்றாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் அந்த டைம் மிஷினை எடுத்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய ஆக்டிங் தாங்க செம்மையாக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்துடைய டெக்னிக்கல் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் நல்லா இருக்குது. அதேமாதிரி விஎஃப்எக்ஸ் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் செம்மையான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. இப்படி எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லாவே இருக்குது. இவனடா குமார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல நம்மளை ஆச்சரியப்பட வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு செம்மையான ஒரு ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. நல்லா போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு சில போர்ஷன் மட்டும் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. அதுவும் ஸ்க்ரீன் ப்ளே படு ஸ்பீடாக போகிறதுனால அதுவும் ப்ளஸ் ஆயிடுது. பெரிய அளவுக்குள்ள மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.